கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தாலந்து ஓமையை பல வேளைகளிலே நாம் கேட்டிருக்கின்றோம். எப்படி பணத்தை பெருக்கியவர்கள் ஆசி பெற்றவர்களாகவும், பணத்தை புதைத்து வைத்தவர் எவ்வாறு சாபம் பெற்றவராகவும் தண்டனை பெற்றவராகவும் இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு தாலந்து பெற்றவரை பற்றித்தான் மிக அதிகமான வகையிலே இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது, நற்செய்தியிலே பேசப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் அந்த மனிதனை பற்றி இவ்வளவு பெரிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுதான் கதையினுடைய மைய கருத்தே என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த கடைசி பகுதியை நாம் பார்க்கின்றோம். ஐயா, உமது மினா என்று கொடுத்த காசை அப்படியே மீண்டுமாக கொடுக்கின்றான் அந்த ஒரு தாலந்து பெற்ற மனிதன். அப்படி என்றால் அவன் உழைக்கவில்லை, சம்பாதிக்கவில்லை, பொருள் ஈட்டவில்லை, அவன் சோம்பேறியாக இருந்திருக்கின்றான் என்று கொடுத்ததை அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவன். அவன் என்ன செய்கின்றான் பாருங்கள். அது எங்கே தொலைந்து விடுமோ என்று எண்ணி அதை ஒரு கைக்குட்டையிலே முடித்து வைத்து அவன் அதை புதைத்து வைக்கின்றான். எனவே ஒரு பொருள் என்பதை பத்திரமாக வைக்கின்ற அந்த காலத்து வழக்கம் என்பது புதைத்து வைப்பது அல்லது கைக்குட்டையில் முடித்து வைப்பது என்பதை நாம் கண்டறிகின்றோம். அவன் ஏன் அப்படி வைத்தான் என்பதற்கும் ஒரு நொண்டி சாக்கை சொல்கின்றான். ஐயா, நீர் கண்டிப்புள்ளவர், ஏனென்றால் நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கின்றவர், தூவாத இடத்திலே சேர்க்கின்றவர். எனவே இப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பான மனிதரிடம் நான் எப்படி நடந்து கொள்வேன் என்று அஞ்சி இதை நான் செய்தேன் என்று சொல்கின்றான். ஆனால் தலைவன் என்ன செய்கின்றான்? மற்ற 2 பேரை பாராட்டியவன், பொல்லாத பணியாளனே, சோம்பேறியே என்று அந்த மனிதனை கடிந்து கொள்கின்றான். அன்புக்குரியவர்களே, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பணம் பொருள் எதுவாக இருந்தாலும் அது பிறருக்கு பயன்படுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். தனக்கும் அது பயன்படுகின்ற ஒரு பொருளாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தனக்கு என்ற வகையிலே அதை புதைத்து வைப்பதனால் ஒரு பயனும் இல்லை. அதை பயன்படுத்துவதனால் பிறருக்கு மட்டுமல்ல, தனக்கும் அது பயன்படுகிறது என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். எனவே நமக்கு கிடைத்திருக்கின்ற எத்தனை பொருளாக இருந்தாலும், எவ்வளவு செல்வமாக இருந்தாலும், அனைத்தும் பிறருக்கும் நமக்கும் பலனளிக்கின்ற விதமாக அது இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது பதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பொருளாக, பயனில்லாத ஒரு பொருளாக மாறிவிடும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, பொல்லாத பணியாளனே என்று தலைவர் அந்த பணியாளனை கடிந்து கொள்கிறார். இவ்வாறு அவனுடைய அந்த பணம் பெருக்க வேண்டும், பணம் அதிகரிக்க வேண்டும், பணம் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்பதை அவருக்கு எடுத்து சொல்கின்ற இந்த ஓமையிலே நமக்கும் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், நம்முடைய பலம், பலம், நம்முடைய பயன்பாடுகள் அனைத்தும் பிறருக்கும் நமக்கும் பலன் தருவதாக இருக்க வேண்டும். புதைத்து வைக்கின்ற பொருள் எப்பொழுதும் யாருக்கும் பயன்படாமல் ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் எப்பொழுதும் பிறருக்கும் நமக்கும் உதவியாக இருக்கும். எனவே புதைத்து வைக்கின்ற அந்த மனப்பான்மையை விட்டுவிட்டு பயன்படுத்துகின்ற உண்மையான கலாச்சாரத்தையும் நாம் புரிந்து கொள்கின்ற வகையிலே தாலந்து இந்த ஓமை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்தது எல்லாம் நமக்கும் பிறருக்கும் என்பதை ஏற்று இறை அருளை வேண்டுவோம். பிறருக்காக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற சமூகத்திற்கு நாம் எப்பொழுதும் துணையாக இருப்போம். ஆமென்.